ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு தரமான சம்பவம் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, அதுக்கு முன்னாடி எங்கே இறங்கலாம் அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டுனா அங்கே எங்கே சென்டோசா போவோம்னு நினைக்கிறேன். சென்டோசா தானே? ஆமாம், சென்டோசா. சரி, ஒரு சம்பவம் பண்ணலாம் அப்படின்றது போல் முடிவு பண்ணி சென்டோசாவில் இறங்கிடுவோம் கைஸ். நாங்கள் சரி, அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னடா இது ரொம்ப நேரமாக இறங்குது. இவ்வளோ நேரம் இறங்குச்சுன்னா எப்போ இருக்கிற ரெண்டு பேரும் தெரிச்சு ஓடுருவாங்க. அப்பாடா இறங்கிட்டேயா. ஒருத்தன் ஓடிட்டுருப்பான். நானும் சரி A94 எடுத்து அடின்னு அடிப்போம். அவன் எங்கே எஸ்கேப் ஆகி ஓடிப்போய் நான் அவங்க கையில் தாண்டா சாவேன் அப்படின்ட்டு அவங்க கையில் தான் சாவான். சார் எவ்வளோ மனசு கஷ்டம். கிட்டத்தட்ட எவ்வளோ வயசு, ஒரு 41 கொடுத்துட்ருப்போம்ல. அப்பயும் இங்கே பாருங்களேன், இந்த பக்கம் அவங்க கையில் தான் செத்து போயிட்டு வந்துட்டான். ஒரு அருமையான மேட்ச்லேயே அருமையான ஒரு ஓசியை தட்டியிருப்பாப்புல நம்ம அக்கா. அந்த அக்கா என்ன அக்கா? வில்லன் அக்கா. ஓகே சரி ரைட்டு. அப்புறம் எக்ஸமேட், நமக்கு எக்ஸமேட் கொஞ்சம் ஃபேவரட் கன்னு. அதனால் நம்ம தலைவங்கிட்ட எக்ஸமேட் கேட்டேன். அவன் நீயே வச்சுருக்க போடுறா பேக்கில் அப்படின்னா. ரைட்டு. இனிமே அடிக்கிற இதில் எக்ஸமேட் என்ன கன்று வச்சுக்கிறேன் எல்லாத்தையும் மறந்துட்டு ஓடி போயிட்டேன். அந்த கில்லு ஓசி போயிடுமோன்ற பயத்தில். ஆனால் ஓசி தூக்கிட்டாங்க. அப்புறம் சரி இதுக்குள்ளே ஏதாச்சும் ஷார்ட் ரேஞ்ச் இருக்கா பார்த்தா தாம்சன் இருந்துச்சு. தாம்சன்னு சரி ஓகே, அதில் நல்லா தான் ஆடு வரும் ஓரளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போட்டால் அங்கே ஒருத்தன் வந்துட்டுருக்கான். வர்றான் டே அப்படின்னா டக்கு டேமேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். நல்ல வேலை அன்றைக்கின்னு பார்த்து ஹெட்ஷாட்டில் விழவே இல்லை ட்ராகு. அப்புறம் முடிச்சு விட்டாச்சு. அப்புறம் புல்லட் சத்தம் கேட்டுச்சுன்னு இப்படிக்கா திரும்பினா அங்கே நம்ம ஆள் அக்காவை யாரும் முடிச்சிட்டானுங்க. அப்புறம் சாவிச்சிட்டானுங்க. ஓகே எங்கடா அவன் படாதை அப்படின்னா வரல. ரைட்டு. சரி போய் அக்காவுக்கு கை வச்சிடலாம் அப்படின்ட்டு போனால் ரிவைவ் பண்ணுறதுக்கு அந்த பஃபர் வேறு ஒன்று தொல்லை பண்ணுமா. சரி ஃபஸ்ட்டு அதை கொளுத்திடலாம். அப்புறம் தான் யோசித்தேன், அட பாவி மெடிக்கெட்டை வாரி அவன்கிட்டே கொடுத்துட்டோமே. அவன்கிட்ட இல்லாத மெடி இந்தாடா தம்பி உடச்சி நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோமே நினச்சேன். அப்புறம் ஏதோ அவங்களும் ஒரு அக்கா. அப்புறம் அவங்கள அடின்னு அடித்தா அங்கே உள்ளே ஓடிச்சு அக்கா. அப்புறம் போய் பார்த்தா இங்கே நம்மளை முடிக்க வந்திருக்காங்க போல். ஆமாம், ஹெச்பியை ஃபில் பண்ணுவியா, அதில் விட்டு நான் தலைக்கீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்ட்டு நம்மளே முடிக்க வந்துக்கிறாங்க. சரி அப்புறம் அவங்களையும் முடிச்சுட்டு அப்புறம் அவர் வேறு ரிவைவ் பண்ண சொல்லி கத்தின்னு இருப்பார். ஓடி போய் ரிவைவ் பண்ணி விட்ருவோம். ரிவைவ் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே சரி சொல்லிட்டு நம்ம அந்த கட்டுட்டா அந்த சைடில் போயிடலாம் அப்படின்ட்டு போயிட்டேன். ஏன்னா அப்புறம் கட் பண்ணி போட்டுற வேண்டியதான். இது வரைக்கும் பார்த்தாலே பெருசு. இது வரைக்கும் பார்க்குற அளவுக்கு பொறுமையாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்களான்னு அந்த இருக்கிற 25 பேர்கிட்ட கேட்டால் தான் தெரியும்ன்ட்டு போனேன். அப்புறம் பார்த்தா கடைசியில் ஒருத்தர் ஏடபிள்யூஎம் வச்சுன்னு உக்காண்டிருப்பாங்க. இவன் என்ன அங்கேருந்து வருவான்னு நினச்சினே உக்காந்துருந்தான் போல். என்ன ஒன்றுமே பண்ண என்னடா இது திடீர்னு அடிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னை முடிச்சிருவான். அப்புறம் நம்ம தலைவன்கிட்ட சொன்னேன். அவன் போய் கை வச்சுட்டு வந்தான் ரிவைவ் பாயிண்டில். விடுவோமா அப்படின்ட்டு. சரி அவனை விட மாட்டேன்டா, நீ ஜிப்லைனில் வந்துடுறா ஒரு பக்கம், நான் இப்படியே ஓடி போய் அங்கேயே இறங்கிடுறேன் நான் செத்த இடத்துலே. ஏன்னா நான் அந்த லூட் பாக்ஸில் தான் எக்ஸாமேட் இருக்குது. நான் திருப்பி போய் ஒரு இடத்துல உட்காந்து எக்ஸாமேட்டை கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வர்றதுக்குள்ளே ஜோன் முடிஞ்சிடும். அதனால் அந்த எக்ஸாமேட்டு பாக்ஸுக்கிட்டே போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த பக்கம் வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்புறம் அவனுமே ஜிப்லைனில் வந்தான். அப்புறம் நம்மளும் இப்படியே இறங்கி சரி அங்கேயே இறங்கி திருப்பி அவன் கையால் சாகணும் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி இறங்கினேன். அப்புறம் தலை உட்காந்து மும்மரமாக லூட் அடிச்சிட்ருக்கான். நம்ம அடிக்கிறது கூட தெரியாமல். ஜோன்லேயே பாதி ஹெச்பி போல். அங்கே ஒரு தலைவன் உஷாராக இறங்கிட்டான். அப்புறம் அவனை முடிச்சுட்டு டேய் லூட் பாக்ஸை பார்த்தானே தலைவன் வேகமாக வந்தான். டேய் கை வைக்காதடா இது என்னது அவனே ஓட்டான் ஆள். இவனை கூட கில் பண்ணாமல். ஏன்னா இவன் ஸ்னைப்பர் வச்சுருப்பான். சரி இவன் ஏடபிள்யூ மேற்று போனால் அவன் 2 ஏடபிள்யூ ஆல்ரெடி வச்சுருக்கான். ஓகே அப்புறம் அதோடு அப்படி கட் பண்ணால் இப்படி ஃபேக்ட்ரி சைடு வந்தான் கைஸ். ஃபேக்ட்ரியில் அங்கே நம்மளால் ஒருத்தவன் நடிச்சிருப்பான். அப்புறம் எங்கடா அவன் பார்த்து நானும் கீழேன்னு எல்லாத்தையும் விடுவேன். அவன் நான் வர மாட்டேன் அப்படின்ட்டு மற்ற பின்னாடி வால் பின்னாடின்னு மறைஞ்சு ஆடுறான். சரி ஓகே இது சரிப்பட்டு வராது, கிட்டே ஏறிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏறணும். அப்புறம் ஜோன் வேறு சுருங்க ஆரம்பிச்சிச்சு. பின்னாடி வந்துடுவானுங்க ஆளுங்க சொன்னால். இந்த அக்கா வேறு ஒரு சைடு உட்காந்து ஓசிக்கலா தட்டிகிட்டு இருக்கும். வெறியாகவும் இந்த மாதிரி ரேண்டம் பிளேஸு வாய் விட்டு கூட திட்ட முடியாது. திட்டினாலும் அவங்களுக்கு புரியாது. என்ன பண்ணுறது, இதெல்லாம் ஏற்றிட்டு தான் ஆகணும். அப்புறம் இந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் ரைட் சைடில் ஒரு ஃபுல் ஸ்குவாடே இருந்துச்சு. சரி இந்த சைடு வாங்கடா. அப்புறம் அரசனுக்குள்ள ஒருத்தன் இருக்காண்டான்னா
சரின்னு அடித்தேன். அவனே பாவம் ஜோனில் ஹெச்பி குறையுன்னு ஓடி வந்தான் போல். சரி அவனை ஒரு ஓசி தட்டிட்டு அப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி பயங்கரமாக குறைக்க ஆரம்பிச்சிருப்பான். நானே ஒரு பயத்தில் ஒரு வாழை போட்டு சரி பேக் அடிச்சிருவோமாடாண்ணா. ஏன்டா பேக் அடிக்கிற வாடா நம்ம போய் முடிச்சுட்டு போயிடும்டா அப்படின்னு ஆள். சரி அப்படி சொல்லிட்டு ஷார்ட் ரேஞ்ச் ஏறணும் ஆரம்பித்தோம். வால் போட்டு தான் ஏறினேன். ஏன்னா பட்டுன்னு ஒரு நேரம் ஒன் டேப் வந்துச்சுன்னு வைங்க, அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சு. அப்புறம் நாங்கள் போனோம். அந்த அக்கா தைரியமாக ஏறி ஓட்டாங்க. வெறும் கல் பின்னாடி போய் சேஃப்டி எடுத்துனாங்க. அப்புறம் சரி இங்கேருந்து ஸ்கைலர் விட்டுண்டாது உடைப்புண்டா அப்படின்னு உடைச்சேன். ஒருத்தன் தவி அப்போ தான் ஓடுறான் வாலியில் பொழுது. அப்புறம் அவனை அடித்து முடிச்சுட்டு அப்புறம் இன்னொருத்தன் எங்கே தான் ஊந்துற ஹெட்ஷாட் ஊந்துறா. நானும் தலைக்கீழே எகிறேன்னு ஹெட்ஷாட்டே விடலாம் அந்த நேரம். அப்புறம் வந்தான் அவன் மட்டும் முடிங்கடா டீம் வைப் பண்ணேன். அப்புறம் நம்மளே அடித்து முடிச்சாச்சு. எனக்கு தெரிஞ்சு அவனோட டீம்மேட்டு தான் அந்த அரசனல்குள்ளேருந்து ஓடி வந்திருப்பான்னு நினைக்கிறேன். பாவம் அப்பாவி போட்டு பொலன்னு பொலந்து நம்ம ஒரு 7 கிலோ தட்டிக்கணும். ஆமாம் கைஸ் 7 கிலோ தட்டும் போதே நினச்சிருக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவை போடும் போதும் நினச்சிருக்கணும் நம்ம இந்த மேட்ச் போயாக தான் அடிக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்மளை 2 சைட்லேருந்து அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அங்கே இந்த அக்காவும் செத்து போயிடும். அப்புறம் அவன் கத்துறா எனக்கு போடுறானோ. அப்புறம் அவனுக்கு ஒரு வாழை போட்டு ரிவ்யூ பண்ணிட்டு நம்ம அப்படியே மேலே சரி மேலே பீக்கில் அந்த பேர் என்ன அதோ ட்ராப் ஃபில் பண்ணுறாங்க வாடா நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி தலைவன் கூப்பிடுவான் நம்ம சஞ்சய் ப்ரோ. அப்புறம் ரைட் சைடில் பார்த்தா அந்த ஸ்குவாடே தெரிஞ்சுது எனக்குலாம். அடிக்கலான்டான்னு வேணாம் வா ஃபஸ்ட்டு மேலே போய் அவனை முடிச்சுட்டு வந்துடலாம், இல்லைனா அவனுங்க டார்ச்சர் பண்ணுவானுங்க நம்மள சொல்லி தலைவன் மேலே கூப்பிட்டு போனான். சரி அதுவும் கரெக்டு தான். அப்புறம் இல்லைனா நம்மளை இங்கே ஃபைட் நடக்கும்போது கிராஸ் ஃபயர் விட்டு நம்மளை தட்டி விட்ருவானுங்க, நம்ம போயிடலாம்டா மேலே அப்படி சொல்லி கூப்பிட்டு. அப்புறம் அவனை ஒரு 150 அட்ரானா டக்குன்னு தலைவன் அங்கே பார்க்கவே இல்லை போல். நான் அவனும் கதறினேங்க அட்ரா ஒரு அடித்தா செத்து போயிட்டுருப்பானேன்னு சொல்லிட்டு. நானும் ஒருத்தவனா இருந்தான் அப்படின்னு நினச்சேன். கசியில் ஒருத்தன் ஊக்கானு பறந்து வருவான் பாருங்க போடு. அவன் ஒரு 150 ஆல்ரெடி வச்சுருப்போம் போல். நம்ம வந்து ஒரு ஓசி தட்டிகிட்டு இருப்போம். ஆனால் ஹெட்ஷாட் ஓசி தான். சரி அதுக்கப்புறம் அவனும் இல்லை அப்படின்ட்டு கன்ஃபார்ம். ஆனால் வெள்ளை சட்டை எங்கே போனானே தெரில. ஒரு வேளை ரிவ்யூ பண்ண ஹெல்மெட் ஆகிட்டானா இல்லை பறந்து போய் அங்கே அடி வாங்கி செத்துட்ருப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் சரி ஓகே 8 கிலோ. அப்புறம் நமக்கு புயா கன்ஃபார்ம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இன்னும் ஒருத்தனா வந்திருப்பான். அவனையும் அப்படியே தேடினா அந்த அக்கா போயிட்டு முடிச்சு விட்ருவாங்க. வெயிட் பண்ணி ஒரு வழியாக வெற்றிகரமாக போயா வடிச்சிட்ருப்போம். அவ்வளோதான் கைஸ்.